ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் மயில் வந்துருச்சுங்க. அந்த மயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவை எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவியும் சப்பாத்தியும் தாங்க ரெடி பண்ணுறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். நானும், பாப்பா, ஹஸ்பண்டு, அப்புறம் தம்பியும் கூட இருக்கிறான், என்னோட கூட பிறந்த தம்பியும். அவன் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் போவான். அதனால் பக்கத்து வீட்டில் நேற்று பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அவனைய நைட்டு அதையே சாப்பிட வச்சு அவனை வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. எங்களுக்கு மட்டும், எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுக்கிறேன். மாவு முதல்லையே பிசைஞ்சு வச்சுட்டேன். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா முதல்ல சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பும் அப்புறம் மஞ்சள் தூள் வத்தப்பொடி போட்டு அந்த வேக வச்ச காலிஃப்ளவர் வதக்கி எடுத்து வச்சுக்கணும் தனியாக எண்ணெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்லையே வீடியோவில் காமிச்ச மாதிரி தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், அப்புறம் சோம்பு, பட்டை அதெல்லாம் போட்டு அப்புறம் அரைச்சி விட்ட கூட்டையும் போட்டு காலிஃப்ளவர் ஆல்ரெடி வறுத்து வச்சதையும் போட்டு கொதிக்க வச்சு அப்புறம் மல்லி எல்லாம் போட்டு இறக்கிட்டோம்னா காலிஃப்ளவர் கிரேவி ரெடிங்க. நைட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. பாய்ங்க.